இந்த வீக்கில் புக் பண்ணுறவங்களுக்கு வெறும் 16 ரூபாய்க்கு வந்து பஸ் டிக்கெட் தராங்க. நியூ கம்பெனி பஸ்ஸில் நம்மளுக்கு சின்ன போல் பஸ்ஸில் வரப்போ எல்லாருமே டயரை நோண்டிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸோ சன்னி, சரியான வெயில். இவங்க பெட்ஷீட்ஸ்லாம் வந்து ரெகுலர் துவைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 16 ரூபாய்க்கு வந்து அவங்க டிக்கெட் தராங்க ஜஸ்ட் ஃபார் 16 rupees. ஹலோ கைஸ், எல்லாமே இப்போ இருக்கீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாய்ஸ் வந்து செம்ம பேடாக இருக்குது. பிகாஸ் வந்து செம்ம கோல்டு, ரொம்ப நாளாக எனக்கு உடனே முடியலை. அதனால் வாய்ஸ் வந்து செம்ம பேடாக இருக்குது. டூ பேர் வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு பெங்களூர் வந்து ஒரு இது வரைக்கும் நம்ம ட்ராவலே பண்ணாத ஒரு பஸ்ஸில் நம்ம போகிறோம். RKK ட்ராவல்ஸ்னு. லெட்ஸ் கோ. பேர் வித் மை வாய்ஸ். சாரி கைஸ், இட்ஸ் டோட்டலி பேட், ஐ நோ. நைஸ்ண்ணா. ஹலோ கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் தான் கைஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஆஃபர் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அண்ட் பஸ் ஃபேன்ஸுக்கெல்லாம் சரியான ஆஃபர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபி பஸ் வந்து இந்த வாரத்தோடு சேர்ந்து அவங்க வந்து 16th anniversary கொண்டாடுறாங்க. சரி, கொண்டாடட்டும். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் கிடையாது, இந்த ஹோல் அபி பஸ் ஃபேமிலிக்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த வீக்கில் புக் பண்ணுறவங்களுக்கு வெறும் 16 ரூபாய்க்கு வந்து பஸ் டிக்கெட் தராங்க. நம்பவே முடியல. ஆமாம் கைஸ், 16th anniversary முன்னிட்டு 16 ரூபாய்க்கு வந்து அவங்க டிக்கெட் தராங்க ஜஸ்ட் ஃபார் 16 rupees. நிறையா பேருக்கு ஃபார் லக்கி வின்னர்ஸ். ஸோ டிக்கெட் புக் பண்ணுறப்ப நீங்கள் ஆஃபர் கோடில் போய் ஸ்வீட் 16 அப்படின்னு போட்டிங்கன்னா, இஃப் யூ ஆர் லக்கி, உங்களுக்கு வந்து சென்னை டு டெல்லியாக இருக்கலாம், இந்தியாவுக்குள்ளே இங்கே வேணால் இருக்கலாம். இஃப் யூ ஆர் லக்கி, உங்களுக்கு அந்த டிக்கெட் 4000 5,000 இருந்தாலும் பரவாயில்ல, 16 rupees கிடைக்கும் இன் அபி பஸ். பட் மறக்காமல் உங்களோட பஸ் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து அபி பஸ்ஸில் புக் பண்ணுங்கள். அபி பஸ் ஹாப்பி 16th anniversary. லெட்ஸ் கோ. மக்களே, பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து கரெக்டாக வந்து 2 o'clock நான் கரெக்டாக 2 o'clock தான் வந்தேன். கரெக்டாக அவங்க கால் பண்ணாங்க. அவங்க வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பஸ்லேருந்து கால் பண்ணிட்டாங்க. நான் ப்ரோ 1:45 வந்துருங்க ப்ரோன்னு. பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வர முடியல. பட் வந்து ஏதோ பிரச்சனை போல் பஸ்ஸில் நான் வரப்போ எல்லாருமே டயரை நோண்டிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இட்ஸ் ஸோ சன்னி, சரியான வெயில். அதனால் வந்து வண்டிக்குள்ளே உள்ளே வரப்போ அப்படியே வெயில் அண்ணல் எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க, ப்ரோ ஏசின்னு. அவங்க சொல்லிட்டாங்க, ப்ரோ ஏசி ஆனாக இருக்குது, நம்ம கதவை திறந்து மூடுறதுனால அப்படி மாதிரி போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கனால உங்களுக்கு ஏசி வைக்க மாட்டேங்குதுன்னு. பட் இங்கே வர தெரியுது உங்களுக்கு, வண்டி ஸ்டார்ட் ஆகி 1 மணி நேரம் ஆச்சு. பட் ஸ்டில் எஸ் ஏசி வருது. ஆனால் பார்த்திங்கன்னா வெளியே வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சரியான வெயில். நல்ல வேலை நம்ம பக்கம் வெயில் வரல, இல்லாட்டி அவ்வளோதான். அதோட ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கடலை மிட்டாய் அண்ட் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டும் ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடுத்துருக்காங்க. பேர் வித் மை த்ரோட், இட் இஸ் ஸோ பேட். என் த்ரோட் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. பட் வந்து எனக்கு ப்ளாக் பண்ணி ஆகணும்னு ஆசை. அதனால் நான் வந்து ப்ளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தப்பாக நினச்சிக்க. இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. ஸோ அந்த வீடியோவில் கொஞ்சம் கம்மியாக தான் பேசிடுவேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து செம்ம கோல்டு, காஃபு. என் ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்தேன், வீசிங்க்கு அந்த இது வச்சேன், ஹாஸ்பிட்டல் அட்மிட்லாம் இருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து கோல்டு வந்து இதாகலை. பட் கோவிட் டெஸ்ட் எடுத்தேன், கோவிட்லாம் கிடையாது, எனக்கு நெகட்டிவ் தான் வந்துச்சு. ஸோ இட்ஸ் சம்திங் வெரி கோல்டு. அதனால் த்ரோட்டே செம்ம இன்ஃபெக்ஷனில் இருக்குது எனக்கு. பட் ஸ்டில் ஐ ஹேவ் டு கோ. அதனால தான் வந்து ஐ ஆம் டூயிங் திஸ். ஸோ பேர் வித் மீ செல்ல குட்டிகளா. நெட்வொர்க்காக சொல்லி பேக் தட் வாய்ஸ். எனக்கே என் வாய்ஸை கேட்க பிடிக்கல. கண்டிப்பாக உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் ஸ்டில் வாட் திங்ஸ் ஹேஸ் டு ஹேப்பன், ரைட்? இட்ஸ் அ ப்ரிட்டி ஓல்டு வால்வோ பஸ். அது வந்து ஒரு புது வால்வோ பஸ்ஸா அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. இட்ஸ் அ ப்ரிட்டி ஓல்டு வால்வோ பஸ். அண்ட் நான் வந்து யூ அப்பர் உட்காந்துருக்கேன், யூ அப்பர். ஸோ எஸ், ஸ்டார்டட் அரௌண்ட் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது அப்படியே போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 8 மணிக்கு வந்து ரீச் ஆகும். 9:15 வந்து எனக்கு வந்து பெங்களூர் டு ஹுப்ளி வந்து MR ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல்ஸில் புக் பண்ணியிருக்கேன். அது வந்து பெங்களூர் டு
ஜோத்பூர் வரைக்கும் போகிற பஸ்ஸு ஞாபகம் இருக்கா? நம்ம ஒரு ட்ராவலில் போய் பிரச்சனை ஆச்சு. அதே மாதிரி ஒன்று வந்து லாங்கில் போகிற பஸ்ஸு. நான் ஹுப்ளி வரைக்கும் போகணும், அதனால் ஒரு பர்சனல் விஷயத்துக்காக. அதனால் வந்து சரி நான் அந்த பஸ்ஸில் புக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப லக்ஸூரியாக ஊரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கிடையாது. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு அப்பரில் உட்காந்துருக்கேன். இங்கே பாருங்கள், தலையடிக்குது, சரியான தலையடிக்குது. அண்ட் அதே மாதிரி கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோராக தான் இருக்கும். லோயர் ஃப்ளோரு, அப்பர் ஃப்ளோர் மேலே ஏறுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வால்வோவில். பட் அது கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் தலையடிக்கும் உங்களுக்கு. ஏன் பெட் இஸ் ஸோ குட். கர்டன்ஸ்லாம் ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருக்குது. கர்டன்ஸ் எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட் தட்டி எடுக்கிறாப்புல நினைக்கிறேன் பஸ்ஸை. கர்டன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் பெட்ஷீட்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் தே கேவ் அஸ் அ குட் பெட்ஷீட், லைக் நல்லா என்ன ஸ்மெல்லு, அது பேர் கம்ஃபர்ட் ஸ்மெல். நல்லா பெரிய பிளாங்கெட்டு, நல்லா திக்கான ஒரு பெரிய பிளாங்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிளாங்கெட் இஸ் குட், பட் ஹெட் ஸ்பேஸாக செம்ம கடுப்பாக இருக்குது. அண்ட் லென்த் வைஸ் இஸ் குட். இந்த பஸ்ஸில் ஆஃப்டர்நூன் டைம் வந்து நீங்கள் வந்து ஒரு வால்வோ பஸ் வேணும்னா ஆர்கேகே இருக்குது ஃப்ரம் சென்னை டு பெங்களூர். எஸ், பட் ஏசி சரி இங்கே பாருங்க, தெரியுது உங்களுக்கு ஏசி ஓடுது. பட் ஸ்டில் வெளியே வந்து அவ்வளோ வெயிலாக, இல்லாட்டி இன்னும் ஏசி பத்தலையான்னு தெரில, அடித்து வெக்க ஊற்றுது. எல்லாருமே நிறைய பேர் சொல்லிட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போர்டிங் பாயிண்ட்ஸ் இருந்தனால ஏசி வெளியே போயிடுச்சுன்னு. ஆனால் ஏசியும் வருது, கொஞ்சம் வருது, நல்லா தான் வருது. எப்படின்னா ஏசி கடியில் போய் உட்காந்து நல்லாயிருக்கு. ஏசியிலேருந்து அந்த வால்லேருந்து தள்ளி எடுத்துட்டோம்னா நான் ஏசியே வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமையாக இருக்குது. அதே மாதிரி வந்து சாயம், இங்கே சாஞ்சு உட்காந்துக்கலாம். ஏசி வெண்ட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சார்ஜிங் பாயிண்ட்டை தான் நானும் வந்ததுலேருந்து தெரிறேன். ஒரு செகண்டில் கீழே விழுந்துருப்பேன். சார்ஜிங் பாயிண்ட்டை காணாடி இங்கே தான் வச்சுருக்கீங்க. சார்ஜிங் பாயிண்ட் இல்லையா? ஓ, இங்கே பாருங்க, சைட்லேயும் இங்கே இருக்குது. ஸோ சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. தலை தான் இடிக்குது. அந்த ரைட்டு வாஸ் குட். வெயில் தான் பின்னுது. பார்ப்போம் டைமுக்கு போய் சேர்க்குறாங்களா இல்லையா. தெரிஞ்சு இவங்க பெட்ஷீட்ஸ்லாம் வந்துட்டு ரெகுலராக துவைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் கர்டன்ஸை ரொம்ப பேடாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வெரி வெரி பேட். கே ட்ராவல்ஸ் ஷார்ட் டு டெல்லிஸ் பெட்ஷீட்ஸு எல்லாமே சூப்பர். பட் உங்களோட கர்டன்ஸ் ஆர் ஸோ பேட், வெரி வெரி பேட். கேட்டேன், அலோ பண்ணல கேபின் ரைடு. ஸோ நோ கேபின் ரைடு இன் திஸ் ரைடு. வாட் டு டூ? என்னோட அலோவிங் கேட்டுட்டேன். இல்லை ஒரு கேமரா இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் அப்புறம் அலோடு கிடையாது அப்படின்ட்டாங்க. சே, வால்வோவில் கேபின் இல்லாதுங்கிறது இந்த ரைடுக்கே ஒரு பெரிய அசிங்கம். அந்த மாதிரி என் செல்ல குட்டிகளுக்கும் தெரியும். இந்த வீடியோவில் கேபின் ரைட் இல்லாதது இவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கும் தெரியும். பட் என்ன பண்ணுறது, அவங்க அலோவ் பண்ணல. ஸோ கேட்டுட்டேன். போகுது சென்னை டு பெங்களூர் போயினே இருக்குது. இப்போ தான் டைம் 6 மணி. 7:30 மணிக்கு இன்றைக்கி சென்னை ஜிடி மேட்ச் வேறு. ஸோ தட் இட்ஸ் கோயிங் டு பி அப்படியே மேட்ச்லாம் பார்த்துட்டே போகலான்னு நினைக்கிறேன். எனக்கு 9:30 மணிக்கு வந்து பஸ்ஸு இங்கேருந்து பெங்களூர் டு ஹுப்ளி அந்த பஸ்ஸை வேறு பிடிக்கணும். செம்ம காமெடியாக போயிட்டுருக்கு. பஸ்ஸு நீட்டாக பஸ்ஸு வந்து எப்படின்னா இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, கர்டன்ஸ்லாம் வந்து ஃபுல் எனக்கு மட்டும் கிடையாது, ஹோல் பஸ்ஸே வந்து கர்டன்ஸ்லாம் ரொம்ப பேடாக இருக்குது. பெட்ஷீட்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. பட் கர்டன்ஸ் ஆர்கேகே சொல்கிறேன், இந்த படம் வச்சுக்காதீங்க. டைமிங்லாம் சூப்பராக இருக்குது. பட் கர்டன்ஸை மட்டும் கொஞ்சம் துவைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை அதே மாதிரி ஏசி என்னன்னே தெரில, எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. மேபி வெளியே டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஓகே மத்தியானம். பட் ஸ்டில் நிறைய பேர் இப்போ நிப்பாட்டினாங்க ஒரு இடத்துல டாய்லெட் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு. அப்போ ஒருத்தவங்க சொன்னார், முன்னாடி இருக்கிற கிளீனர் பையன்ட்ட, பேசாமல் என் இடத்துல வந்து நீ படுத்துக்கோ தம்பி, நானும் உன் வேலையை முன்னாடி உட்காந்து பார்க்குறேன், என்னால் பின்னாடி உட்காரவே முடியல, படுக்கவே முடியல, அண்ணல் மாதிரி இருக்குது. முன்னாடி ஃப்ரண்ட் சீட்டில் இருக்க எனக்கே சுத்தமாக ஏசி இல்லை, பின்னாடி வந்து ஹீட் இன்ஜின் வேறு இருக்கா, அப்போ வந்து இன்னும் மோசமாக இருக்கும். ஒரு சீரியஸாக சொன்னார் அந்த பையன்ட்ட, நான் உன் வேலை பார்க்குறேன் தம்பி,
நீ வேணால் என் சீட்டில் படுத்துக்கோ, நானும் முன்னாடி உட்காந்துக்கிறேன் கொஞ்ச நேரம் அப்படின்னாரு. ஏசி இஸ் pretty பேட், வெரி பேட், ரொம்ப பேடாக இருக்குது. கூல் இப்படின்னா அந்த வெண்ட்டு கடியிலேயே உட்காந்துருக்கணும், தள்ளி வந்தால் வேர்க்க ஆரம்பிச்சிடுது அந்த மாதிரி. கைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்கேகே ட்ராவல்ஸோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ லக்ஸுரி ட்ராவல். இட்ஸ் வால்வோ தான், பட் பார்த்தீங்கன்னா லக்ஸுரி கிடையாது. ஏன்னா உள்ள கர்டன்ஸோ இல்லாட்டி வந்து லைட்ஸோ ஒரு 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 ப்ரீமியமான ஃபீலிங் ஒன்றும் தராது. இட்ஸ் அ வால்வோ ரைட். எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஜஸ்ட் அ வால்வோ ரைட், அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்பீடாக போவாங்க, டைமுக்கு போவாங்க. பட் அந்த ப்ரீமியம் அந்த லக்ஸுரி எதிர்பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் த ஒன் ஃபார் யூ கைஸ். டைம் வந்து அரௌண்ட் 7:30, மேட்ச் 7:30, 7:20. மங்களம் வந்து பண்ணிடுறாங்க. மங்களம் கிருஷ்ணகிரிலாம் தாண்டி ஒன்று இருக்கும்ல, அங்கே நியூ கம்பெனி பஸ்ஸில் நம்மளுக்கு இங்கே சார்ஜ் பச்சை கலர் ஹாய் சொல்லாது. இங்கே பாரு ரித்திக் ஹாய் சொல்லுது. ரித்திக் கம்பெனி பெங்களூர் வருது. சரியான ஆட்டோ கைஸ், ஆட்டிக்கிட்டே இருக்கான், சரியான ஃபன் பண்ணுறான். தூங்கவே மாட்டேங்கிறான் பையன், ஓடிக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா அப்பா, அவங்க அப்பா தான் வீடியோ எடுக்கிறது. Hey guys, பார்த்துருப்பீங்க எம்ஆர் ட்ராவல்ஸ் ஃப்ரம் பெங்களூர்